Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஜாவா. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன? சூப்பர் கிளாஸ்ல இருந்து சப் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணக்கூடியதான். அதாவது ஒரு கிராண்ட் பேரண்ட், ஃபாதர், மதர் அண்டு சில்ட்ரன்ஸ், கிராண்ட்சன், கிராண்ட் டாட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன் ஜாவாவில் இதோட மெக்கானிசம் என்ன அப்படின்னா, நம்ம பேரண்ட் கிளாஸ்ல இருந்து சைல்ட் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணும்போது பேரண்ட் கிளாஸில் உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், பிஹேவியர்ஸ் எல்லாமே கீழே நமக்கு சைல்ட் கிளாஸ்ன்னு சேர்த்து இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். So in Java, inheritance is a mechanism which one object can get all the properties and behavior of the parent object. In inheritance, there is a relationship between two classes. That is, it is a relationship. அதாவது பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ பேரண்ட் ஆப்ஜெக்டில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ், பிஹேவியர்ஸ் வச்சுருக்கோமோ அது எல்லாமே சைல்டுக்கும் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பைக், கார், பஸ் இது எல்லாமே வெஹிக்கல் அப்படின்னா, ஸோ இதுக்கு சைல்டு வெஹிக்கல் என்ன இருக்கும்? பைக், கார், பஸ், அதோட பேரண்ட் ஆப்ஜெக்ட் வெஹிக்கல் இருக்கும். ஸோ வெஹிக்கல்ல இருந்து பைக், கார், பஸ். ஸோ வெஹிக்கல் அப்படிங்கிறது இட் இஸ் அ பேரண்ட் கிளாஸ் அண்ட் பைக்கு, கார், பஸ் அப்படிங்கிறது சைல்டு கிளாஸ். நெக்ஸ்ட்டு Java inheritance. The importance of inheritance in Java is code reusability. We can reuse the functions of parent class or child class. In Java, we extend keyword for inheritance. So, inheritance concept Java la எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, extends அப்படிங்கிற keyword தான். இந்த extends அப்படிங்கிற keyword என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம மேலே இருக்கக்கூடிய, அதாவது சூப்பர் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே இன்ஹெரிட் பண்ணி நமக்கு சைல்ட் கிளாஸில் கொடுக்கக்கூடியதே இந்த எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட் மட்டும்தான். அதாவது சூப்பர் கிளாஸ்லேருந்து சப் கிளாஸ்க்கு இன்ஹெரிட் பண்ணும்போது எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி தான் இன்ஹெரிட் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறப்ப அதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ், பிஹேவியர்ஸ் எல்லாமே சூப்பர் கிளாஸ்லேருந்து சப் கிளாஸ்க்கு வந்துடும். ஸோ இதுதான். அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸில் நம்ம கோட் எல்லாமே ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கோடை நம்ம அப்படியே வித்தவுட் எனி மாடிஃபிகேஷன் நம்ம அந்த கோடை திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சின்டாக்ஸ் பேரண்ட்லேருந்து சைல்டு. ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா, திஸ் இஸ் அ காமன் சின்டாக்ஸ் ஃபார் த இன்ஹெரிட்டன்ஸ். கிளாஸ் பேரண்ட். ஸோ நம்ம அடுத்து இந்த பேரண்ட் அப்படின்றது இன்னொரு சப் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் இருக்கும். கிளாஸ் சைல்டு எக்ஸ்டென்ஸ் பேரண்ட். ஸோ கிளாஸ் சைல்டு அப்படிங்கிறது சப் கிளாஸ், எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட் தான் கிளாஸ் பேரண்ட்டில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ், பிஹேவியர் வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் இன்ஹெரிட் பண்ணுறது இந்த எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட் மட்டும்தான். ஸோ பேரண்ட் அப்படிங்கிற சூப்பர் கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த காமன் சின்டாக்ஸ் ஃபார் த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். ஸோ இன்ஹெரிட்டன்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள், மல்டி லெவல், ஹைப்ரிட் அண்ட் ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா அதாவது சூப்பர் கிளாஸ்லேருந்து சப் கிளாஸ், அதாவது ஒரு கிளாஸ்லேருந்து சிங்கிள் அப்படின்னா ஒன்று மட்டும்தான் நம்மளால் இன்ஹெரிட் பண்ண முடியும். ஹைரார்கியல் அப்படின்னா ட்ரீ பேஸ்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஸோ சூப்பர் கிளாஸ்லேருந்து நிறைய சப் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதாவது இட் இஸ் அ ட்ரீ பேஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி. மல்டி லெவல் அப்படின்னா ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொன்று, செகண்ட்லேருந்து தேர்ட், தேர்ட்லேருந்து ஃபோர்த், ஃபோர்த்லேருந்து ஃபிஃப்த், இப்படி ஸோ ஒன் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது சூப்பர் கிளாஸ்ல இருந்து, அதாவது இது 2 இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை சேர்ந்துருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ சூப்பர் கிளாஸ்லேருந்து சப் கிளாஸ் 1, 2 இதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அண்ட் ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம ஜஸ்ட்டு அதாவது ஒன் பார்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் கிளாஸ்லேருந்து சப் கிளாஸ் 1, சப் கிளாஸ்லேருந்து சப் கிளாஸ் 3 இது பார்த்தோம்னா மல்டி லெவல். அதே மாதிரி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சப் கிளாஸ் 1 அண்ட் சப் கிளாஸ் 2 இன்ஹெரிட்டட் டு தி சப் கிளாஸ் 3 அந்த பார்ட் பார்த்தோம்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது 2 சப் கிளாஸையும் 2 சூப்பர் கிளாஸையும் ஒரு சப் கிளாஸில் ஜாயின் பண்ணுறது தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு கிளாஸ் மட்டும்தான், ஒரு சூப்பர் கிளாஸ்லேருந்து ஒரே சப் கிளாஸ் மட்டுமே இன்ஹெரிட் பண்ணக்கூடியது. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் மோஸ்ட் ஈஸி டைப் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் மட்டுமே எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு கொடுத்து ஒரு சூப்பர் கிளாஸ்லேருந்து சப் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். இப்போ கிளாஸ் அனிமல் எடுத்தோம் அப்படின்னா இதில் வாய்ட் ஈட் அப்படின்னு சொல்லி ஒரே மெத்தட் வைக்க போகிறோம். ஸோ அதில் system.out.println ஈட்டின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் கிளாஸ்
டாக் எக்ஸ்டென்ஸ் அனிமல். அனிமல் அப்படிங்கிற சூப்பர் கிளாஸ்ல இருந்து சப் கிளாஸ் டாக் அப்படிங்கிறத இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மெத்தட் வாய்ட் பாக்ஸ் வச்சுட்டு பார்க்கிங். நெக்ஸ்ட் கிளாஸ், திஸ் இஸ் அ மெயின் கிளாஸ் கொடுத்து என்ன செய்வோம், எப்போவுமே கடைசி என்ன கிளாஸ் நேம் இருக்கும் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டாக் டி இஸ் ஈக்குவல் டு நியூ டாக்ன்னு இருக்கு டி டாட். ஸோ இப்போ ரெண்டு மெத்தடையும் கால் பண்ணால் பார்க்கிங் அண்ட் ஈட்டிங் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். Next, multi-level inheritance. When a class extends a class and that class extends another class and its object, then it is called multi-level inheritance. அதாவது ஏல இருந்து பி, பில இருந்து சி, சில இருந்து டி இந்த மாதிரி. ஸோ ஏ அப்படிங்கிறது தான் பேஸ் கிளாஸ். ஸோ ஏல இருந்து பி இன்ஹெரிட் பண்ணுறோம், பில இருந்து சி. பி அப்படிங்கிறது இட் இஸ் அன் இன்டர்மீடியட் கிளாஸ், சி அப்படிங்கிறது சைல்டு கிளாஸ். சேம் திங். ஸோ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ சாம்பிள் ப்ரோக்ராமில் கிளாஸ் ஏ இதுக்குள்ளே ஒரு சின்ன டேட்டா 15 சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஏ, கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஏ. நெக்ஸ்ட்டு கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் பி. ஸோ திஸ் இஸ் அன் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஏலேருந்து பி, பியிலேருந்து சி, வி ஆர் கோயிங் டு இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு தான் ஒவ்வொரு கிளாஸ் எல்லாமே இன்ஹெரிட் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் டாட் அவுட் ஆஃப் பிரிண்டலனில் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ மெயினில் கடைசி சி அப்படிங்கிறத கால் பண்ணாலே போதும், மேலே உள்ளது எல்லாமே நமக்கு இன்ஹெரிட் பண்ணிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்க்கியல் அப்படிங்கிறது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஸோ ஒரு சூப்பர் கிளாஸில் இருந்து என்ன பண்ணுறோம், நிறைய சப் கிளாஸஸ் இன்ஹெரிட் பண்ணலாம். ஸோ ஏலேருந்து பிசிடி இது மாதிரி எதுனாலும் இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளி வி ஆர் கோயிங் டு த சின்டாக்ஸ். அப்படின்னா ஒரு பிளேயர் அப்படின்னா கிரிக்கெட் பிளேயர், ஃபுட்பால் பிளேயர், ஹாக்கி பிளேயர் இந்த மாதிரி நிறைய வச்சுக்கலாம். ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா கிளாஸ் பிளேயர். ஸோ இது வந்து நார்மல் கோடு, சூப்பர் கிளாஸோட கோடு. நெக்ஸ்ட்டு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது கிளாஸ் கிரிக்கெட் பிளேயர் எக்ஸ்டென்ஸ் பிளேயர். நெக்ஸ்ட்டு வந்து கோடு எழுத போகிறோம். கிளாஸ் ஃபுட்பால் பிளேயர் எக்ஸ்டென்ஸ் பிளேயர் தான், எல்லாமே வந்து ஒரே சூப்பர் கிளாஸு பிளேயர் அப்படிங்கிறதுல தான் இன்ஹெரிட் பண்ணிகிட்டே வருவோம். நெக்ஸ்ட் திஸ் வில் பி அ சாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ கிளாஸ் அனிமல் கொடுத்து சேம் நம்ம ஏற்கனவே சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்தது தான் சிஸ்டம் டாட் அவுட் ஆஃப் பிரிண்டலனில் ஒன்று வந்து பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் டாட் எக்ஸ்டென்ஸ் அனிமல். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிளாஸ் கேட் எக்ஸ்டென்ஸ் அனிமல். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அனிமல் அப்படிங்கிறது அடுத்தடுத்து சிம்பிளோட எக்ஸாம்பிள் போடுறோம். ஸோ இங்கே மெயின் கிளாஸில் சிம்பிளாக கேட் அப்படிங்கிறது தான் கடைசியான கிளாஸு. அதை வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலே இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி க்ரியேட்டட் ஃபார் எவ்ரிதிங். ஸோ அந்த சி அப்படின்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம எல்லா இதையும் நம்ம கால் பண்ண போகிறோம். தேங்க்யூ.